ஹாய் மக்களே, வெல்கம் டு சில்குட்டி ஹோம். உங்களுக்கு நிறைய முடி இருக்கா? கவலையப்படாதீங்க. இந்த ஹேர் டை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். செம்ம ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. உங்களோட நிறைய முடி எவ்வளோ இருந்தாலும் சரி கருமைப்படுத்தி கொடுக்கும். ரெகுலராக யூஸ் பண்ண உங்களுக்கு நல்லாவே உங்களோட ஹேர் வந்து ரிவர்ஸ் ஆகும் கருமையாக. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சில்குட்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது இது செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு சாதாரண ஒரு பாத்திரம் எடுத்துருக்கீங்க. அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் கருஞ்சீரகம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா வறுக்கணும். கருஞ்சீரகம் எதுக்கு நம்ம வந்து முடிக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி வளர்ச்சிக்கும் நல்லாயிருக்கும், முடி கருமை அடையிறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தலையில் வந்து நிறைய பொடுகு இருந்தாலும் சரிங்க, முடி நரநரன்னு இருந்தாலும் சரி, கருஞ்சீரகமே போதுமானது. அந்த அளவுக்கு எஃபெக்டிவானது கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தில் வந்துட்டு மெலனின் அதிகமாக இருக்கிறனால நரைமுடி வராமல் தடுக்கும். நரைமுடி இருந்தாலும் சரி பண்ணிடுங்க. இப்போ இது கூட நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள்கள்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கருஞ்சீரகத்தை நல்லா வறுத்து விட்டுடலாம். வறுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பொருளாக போட்டு வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கருஞ்சீரகம் வந்து வறுப்படுறது தெரியாது. இப்போது வெந்தயத்தை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. ஸோ பங்களவாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இருந்தாலுமே வந்து நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வறுத்துக்கோங்க. வெந்தயம் வறுப்படுறப்போ ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம 4 பாதாம் சேர்த்துக்கிறோம். பாதாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுபடுறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக மாறணும் அதோட தோல். ஸோ வறுபடலை அப்படின்னா பாதாமை தனியாக வந்துட்டு நெருப்பில் காமிச்சு இதில் போட்டுக்கோங்க. நான் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா சீக்கிரம் வந்து பாதாம் வந்து கலர் மாறவே மாறாது. அதனால தான் ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். அப்படிங்கிறவங்க வந்துட்டு நீங்கள் தனியாக பாதாமை கருக வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது கூட ரோஸ்மேரியை வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. இதையும் வந்து நல்லா வறுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். முன்னாடி இதெல்லாம் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம், இதனால் என்ன நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாதாம்லாம் நம்ம பயன்படுத்துகிறப்போ முடியில் வந்துட்டு பொடுகு தொல்லையே இருக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோஸ்மேரிலாம் பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கு உகந்தது. கருஞ்சீரகம், வெந்தயம் எல்லாம் ரொம்ப குளிர்ச்சியானது, முடிக்கு ரொம்பவுமே நல்லது. இதை வறுத்து பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு சளியெல்லாம் பிடிக்காதுங்க. நம்ம டையாக யூஸ் பண்ணுறனால நம்மளோட முடியும் வந்துட்டு வெள்ளை நிறத்துலேருந்து கருமை நிறமாக மாறுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பயன்படுத்துகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடக்கூடியது மருதாணி. 1 கைப்பிடி அளவுக்கு மருதாணி, காஞ்ச மருதாணி இலைகளை வந்து நான் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா வறுத்துக்கோங்க. இதோட கலரும் நல்லா மாறி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த கலர் நல்லா மாறினதுக்கப்புறம் நல்லா முறுவல் ஆயிருங்க, நல்லா கருகருன்னு ஆயிரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாறி வந்திருக்கு இல்லையா? இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டோ இல்லை இடியுரலில் போட்டோ நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இப்போது நான் தட்டை வச்சு மூடிக்கிறேன். இது நல்லா வந்து ரெஸ்ட் எடுக்க விட்டுருவோம். அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறி வந்திருக்கு. இதை வந்து நான் இடியுரலில் அரைச்சிக்க போகிறேன். இடியுரலில் தான் அரைக்கணுமான கிடையாதுங்க, மிக்ஸி ஜார்லேயும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ மிக்ஸி ஜார் அப்படிங்கிறனால கொஞ்சம் அப்படியே பிடிச்சிக்கும். கருஞ்சீரகம் சேர்த்துருக்கிறதுனால இடியுரலாக இருந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து பிடிக்காது, நல்லா ட்ரையாகவே இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி அரைச்சிக்க போகிறேன். இதை நீங்கள் அரைக்கிறப்பே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரப்பசை தெரியுங்க. அந்த கருஞ்சீரகத்தோட வெந்தயத்தோட ஈரப்பசை வந்து நல்லாவே தெரியும். அந்த மை கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சி வந்து இந்த கருஞ்சீரகம் அரைக்கிறப்போ நல்லாயிருக்கும். வாசனை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ கெமிக்கல் ஹேர் டை நம்ம யூஸ் பண்ணுறனால நிறைய கெடுதல்கள் தான் நடக்கும். ஆனால் இந்த மாதிரி இயற்கையாக பயன்படுத்துகிறப்போ நம்ம முடியும் ஆரோக்கியமாக இருக்கும், முடி வளர்ச்சிக்கும் உகந்தது, நம்மளோட நிறைய முடியும் கருமையாக மாறும். நல்லாவே அரைப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் அரைக்கிறது கொஞ்சம் குறன்னு தான் இருக்கும். ஏன்னா நம்ம வெந்தயமும் கருஞ்சீரகமும் சேர்த்துருக்கனால இந்த குறப்பு இருக்கும். இருந்தாலுமே நம்ம சளிச்சிக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு. சளிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி பொடி மாதிரி கிடைக்கும். இந்த பொடியை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். 6 மாதத்துக்கு கூட கெட்டு போகாது. ரூம் டெம்பரேச்சரில் வைங்க, ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. இப்போ எனக்கு தேவையான வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம முடிக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் விளக்கெண்ணெய் சேர்த்து பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு ஹேர் டையாகவும், இதே தேங்காய் எண்ணெய் சேர்த்து நீங்கள் பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு முடி வந்து வளர்ச்சிக்கும், அதே மாதிரி நரைமுடி இருந்தாலும் ரிவர்ஸ் ஆகிட்டு வரும். நீங்கள் டெய்லியும் இது பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும், கோகோனட் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணுறது. ஸோ உடனே உங்களோட நரைமுடி வந்து கவர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விளக்கெண்ணெயை வந்து சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி டை மாதிரி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கலாம்.
நீங்கள் டை மாதிரி அப்ளை பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் தலை குளிக்கக்கூடாது. இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே படிப்படியாகவே என்னோட நரைமுடி மாறட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லியும் தேங்காய் எண்ணெயில் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வர உங்களோட நரைமுடி வந்து கருமையாக மாறுறது உங்களால் கண் கூட பார்க்க முடியும். ஸோ அதுக்கு டைம் எடுத்துக்கும். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து டைம் கொடுக்கணும். பாருங்கள், கையில் நீங்கள் தேய்ச்சி இது பண்ணுறப்பயே உங்களுக்கு கலர் போகாது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இது யூஸ் பண்ணிட்டு வரப்போ நல்லா உங்களுக்கு கலர் வந்து பிடிக்கும். நாங்கள் ஒர்க்குக்கு போயிட்டுருக்கோம், இந்த மாதிரி செய்ய சுத்தமாக டைமே இல்லை, ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறவங்கலாம் வந்துட்டு இந்த மாதிரி 30 மூலிகைகள் சேர்ந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா செல்லக்குட்டி ஹோம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.